சர்வ வல்லவரே, அப்பா ஒருவராய் மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பூமி உருண்டை மேல் வீற்றிருக்கிறவர், வானம் உமது சிங்காசனமும் பூமி உமது பாதப்படியுமானவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் யெகோவா தெய்வம், யெகோவா நிசி, எல்ரோயி ஆண்டவரே, எபினேச கர்த்தர், இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கிறவர் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை போல ஒரு நல்லவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, இலவசமாக எங்களுக்கு ரட்சிப்பை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, 6 நாட்களும் வேலை சொந்த வேலையை செய்துவிட்டு 7ஆம் நாளிலே ஆண்டவரே உமது சன்னிதானத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய், ஜீவனுக்காய், பலத்துக்காய், சுகத்துக்காய், பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த இடத்தையும் வருகிற ஜனங்களையும் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாருடைய மீறுதலினாலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தடைபெறாதபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் விரும்புகிற பிரகாரம் கரை திரையற்ற மக்களாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர் கரங்களிலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. துவக்க முதலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்காய் பாடுகிற பாடல்கள், துதி, சோத்திர பள்ளிகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஒப்புக் கொடுக்குறோம். ஆராதனை செய்கிறவர்களும், மியூசிக்கில் இருக்கிறவர்களும், இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லோரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை மாற்றி அபிஷேகத்தால் நிரப்பும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வரவிருக்கிற ஜனங்களை தடைகளை மாற்றி கொண்டு வருவீராக. இந்த இடத்திலே வந்தது நல்லது என்று காணத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்காய் ஆண்டவரே, பாடும்போதே ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பும்படிக்காய், பனி போல பொழியும்படிக்காய் ஆண்டவரே, வெண்ணிற தொங்கலால் நிரப்பும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தையினால் பேசுங்கப்பா, ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே. கலக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டங்களோடு வருகிறவர்களோடு கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கஷ்டத்தோடு வருகிறவர்கள் ஆண்டவரே கஷ்டத்தை விட்டு ஆண்டவரே போகும்போது சந்தோஷமாய் கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் செபிக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைகளில் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு 2 நிமிடம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தருக்கு சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆராதனை 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 உமக்குதானே, ஆராதனை 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 உமக்குதானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குதானே, ஆராதனை 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 உமக்குதானே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லா
செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்கு தானே, ஆராதனை 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 உமக்கு தானே. என் ஆசை நீதானே, நீரின்றி நான் இல்லை, உன் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. என் ஆசை நீதானே, நீரின்றி நான் இல்லை, உன் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்கு தானே, ஆராதனை 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 உமக்கு தானே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் செய்ததான நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிற இந்த மாதத்தின் இறுதியிலும் தேவன் நம்மை இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் நல்லவராகிய தேவனை நல்லவர் நீர்தானே என்று பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவனை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி நாம் தான். ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து அமரலாம். நல்லவர் நீர்தானே. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசுராஜா நன்றி. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே.
எனது பலனும் நீதானே, எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தீர். என் நேசரே நன்றி, நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இதய கூடாரத்தில், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இதய கூடாரத்தில். கர்த்தர் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் கர்த்தர் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணானனா. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, உம்மை கொண்டே சகலத்தையும். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, உம்மை கொண்டே சகலத்தையும். உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணானனா. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன்.
மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிறுத்தியின் தலையானீரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிறுத்தியின் தலையானீரே. சபையாவும் சரீரம் பொருந்திடவே இவாய் அளித்தீர போஸ்தலரை. சபையாவும் சரீரம் பொருந்திடவே இவாய் அளித்தீர போஸ்தலரை. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்திரன்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்திரன்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சோதரராய். வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சோதரராய். உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆடுவோம் புது சிறுசீரே. உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆடுவோம் புது சிறுசீரே. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுவே, நான் இதற்கென் பதில் செய்வேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுவே, நான் இதற்கென் பதில் செய்வேன். இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுவேன். இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுவேன். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென் பதில் செய்வேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென் பதில் செய்வேன். இம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. இம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை இவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு காணப்படுவோம். மீண்டுமாய் தேவ சமூகத்திலே தேவனை உயர்த்தி பாட தேவன் கிருபை தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வருகையை நாம் நினைவில் கொண்டு வாழுகின்றதான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. தேவ சபை என்றாலே தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறதான ஒரு அனுபவம் வேண்டும். தேவன் மத்திய ஆகாசத்தில் எக்கால துணியோடு வெளிப்படும் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு மேன்மை. உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் தேவை. பணம், பதவி, பொருள் எல்லாம் தேவை. இதற்கு மேலாய் தேவனை சந்திக்க நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே இயேசு மகாராஜன் வந்துடுவார். எழுந்து நிற்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான ஜனங்கள், அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடிடும், வல்லவர் வாக்குதான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடிடும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிரவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் விளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் விளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அழிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அழிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார்.
கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமவா. கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆமென். எல்லாரும் ஒரு பிரத்யாசையோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி தேவன் தருகிறதான உன்னதமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வரம் வனல் பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து ஆண்டவரே முடிவு பரியந்தம் எங்களை பாதுகாத்து உம்முடைய வருகைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தி அப்பா உம்முடைய சமூகத்தில் நிறுத்தும் வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாங்கள் வெளியே போகாதபடிக்கு எங்களை ஒருவரையும் பாதுகாக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட். ஆமென். தேவனுடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டதினாலே நாம் இன்று வரையும் ஜீவித்திருக்கிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே
அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்படி கரங்களை உயர்த்தி அவனை ஆராதிப்போமா? இன்னும் துதிப்பேன், ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கடைசியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. நான் உம்மை இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் உம்மை போற்றுவேன். நீர் என் வியாதியை குணமாக்கினதற்காக, என் மரண பயத்தை நீக்கினதற்காக, ஆண்டவரே எனக்கு பலன் தந்ததற்காக நான் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாசியில் சுவாசம் முடியும் வரை உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன். ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை ஆராதிப்போமா? அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர். ஹalleluya. எல்லா நன்மைகளின் நாயகனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்தவரே, எங்கள் நாசியிலே சுவாசத்தை தந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ரபாஷியா தல ரபாகா ஷாத்துரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நம்பிக்கை இழந்த நேரத்திலும், எல்லாமே முடிந்தது என்று நினைத்த நேரத்திலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே நன்றி என்று சொல்லலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. அவரை உயர்த்துகிற இந்த சமயத்தில் தானே ஏதாவது தேவைகளோடு கஷ்டத்தோடு வந்திருப்பீர்களானாலும் கரங்களை உயர்த்தி அவரிடத்தில் மன்றாடும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகம், இப்பொழுதே ஒரு விடுதலை உங்களுக்கு வந்ததற்காக கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே நீர் தந்த சுகத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம், உமக்கு நீர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம், நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya. என் இடுக்கண்களுக்கெல்லாம் என்னை விலக்கி நீர் ரட்சித்தீரே, நன்றி. நல்ல மேய்ப்பனாக என்னை வழிநடத்தினீரே, நன்றி. வியாதியிலிருந்து சுகம் தந்தீரே, நம்பிக்கை தந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மரண பயங்களையும் நீக்கினீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புது நம்பிக்கை இந்த இடத்துல உருவாவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையற்ற நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீங்கள் நம்பிக்கை நாயகனாக நீர் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் வெற்றியின் ஜெய கொடியாக நீர் இருப்பதற்காக நன்றி. நாங்கள் எதை குறித்தும் கலங்குவதில்லை, நாங்கள் எதை குறித்தும் மனவலிவதில்லை. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்தீரே, இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் சமாதானத்தை கொடுத்தீரே, நன்றி. ஆண்டவரே முழுமையான ஒரு சமாதானத்தை தேசங்கள் எல்லைகளை கட்டளையிடுவீராக. இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தின் ஜனங்களை
ஆசீர்வதிப்பீராக, நீர் ரட்சிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் சகோதரியுடைய கைகளை பிடித்து, ஆண்டவரே என் சகோதரனை ஆசீர்வதிங்க, என் சகோதரியை ஆசீர்வதிங்க என்று சொல்லுவோமா? ஹalleluya. என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் மகிமையிலே நிறைவாக்கி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் இறங்குவீராக ஜெபிங்க வாய்களை திறந்து. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எங்க சுற்றிலும் இருக்கிறார்களே, அலுவலகத்திலே எங்கள் சபைக்கு வெளியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லாம் உடைய நற்செய்தி அறிவிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, என்னை பயன்படுத்துங்க. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லாமா? என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க அப்பா, பயன்படுத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நம்முடைய குடும்பத்தை நினைத்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம், பிள்ளைகளை தருகிறோம், எங்கள் வாரிசுகளை நினைக்கிறோம் தருகிறோம். எங்கள் சந்ததி உம்முடைய துதியை பரப்புகிற சந்ததியாக, உம்மை துதியை பாடுகிற சந்ததியாக இருப்பார்களாக. எல்லா நம்பிக்கையற்ற தன்மைகளும் மாறுகிறதற்காக நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி, புது நம்பிக்கை தந்தரே உமக்கு நன்றி, புது நம்பிக்கை தந்தீரே உமக்கு நன்றி, புது நம்பிக்கை தந்தீரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என்னை சுத்தி சுத்தி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. என்னை சுத்தி சுத்தி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வே, நன்றி 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 சொல்வே, நன்றி 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 சொல்வே. ஒரு குறைவோடு காணத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வே, நன்றி 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 சொல்வே, நன்றி 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 சொல்வே. ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. என் கோலின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம்
நீர் போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். என் கோலின் பாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம் நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். உன் கண்கள் என் கோலை கண்டதையா, துளித்ததை அவர் கண்கள் கண்டதையா. உன் கண்கள் என் கோலை கண்டதையா, துளித்ததை உலகமே கண்டதையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிலைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. கிரேட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு போதுமானவராக இருந்து நம்ம ஜூன் மாதத்தில் 5வது வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நாளையோட முடியுது. அடுத்து புதிய மாதத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த 6 மாதங்கள் நம்மளை பாதுகாத்தார். அந்த நல்ல ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி, ஏசப்பா கடந்த 6 மாதங்கள், இந்த 6 மாதமும் நீங்களை பாதுகாத்து 6வது மாதத்தின் கடைசி நாளில் கொண்டு வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போன வாரம் எவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு இல்லையா? ஆண்டவர் இம்மட்டுமாக சமாதானத்தை இந்த பகுதியில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கே துதி கன மகிமை. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து குறிப்பாக தி புக் ஆஃப் ஹாகாய் chapter number 2 verses 1 to 9. ஆகாயின் புத்தகம், ஆகாயின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம், ஆகாய் chapter 2 verses 1 to 9. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்திய மகிமை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதிருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையத்தையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதியையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதியினாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஸ்தோத்திரம். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது
ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஹாகாய் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தை தியானித்தோம். முதல் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் யூதா பட்டணத்திற்கு வந்து, அவங்க சிறையிருப்பிலிருந்து வந்த மக்கள் மறுபடியும் யூதா பட்டணத்தை எழுப்பும்படி, எருசலேம் பட்டணத்தை கட்டி எழுப்பும்படியாகும், எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படியாகவும் ராஜாவாகிய சைரஸ் ராஜாவால் அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்டு அவங்க வந்த உடனே ரொம்ப உற்சாகமாக வந்து ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு பலிபீடத்தை கட்டினாங்க. தேவனுடைய ஆலயத்திற்கான ஃபவுண்டேஷனு, அடிக்கலை நாட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களால தேவாலயத்தை கட்ட முடியல. ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிற சமாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த யூதர்கள் தாங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை அவர்கள் தடை செய்தார்கள். அதை பற்றி மனு போட்டாங்க. ராஜாவுக்கும் பல்வேறு அதிகாரிகளுக்கும் மனு போட்டு, இங்கே இந்த சபை கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டு நிறுத்தினாங்க. இதனால ஒரேடியாக சோர்வடைஞ்சு அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டாங்க, பாதியில் விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீடை கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்டி மச்சு பாவி, அதுக்கப்புறம் அது மேலே பேனல்ஸும் போட்டாங்க. பேனல்டு ஹவுசஸ் அப்படி தான் போட்டிருக்கு. மச்சு பாவிய வீடுகளில் கம்ப்ளீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 16 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் ஆகாய் என்ற தீர்க்கதரிசியை எழுப்பி, நான் என்னுடைய ஆலயமாகிய, என்னுடைய வீடாகிய தேவனுடைய ஆலயம் பாலாய் கிடக்கையில் நீங்கள்லாம் மச்சு பாவன வீட்டில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த தேசத்தை ஆழ்கிற கவர்னராகிய செருபாபேலையும், அந்த தேவ ஆலயத்தில் பணிவிடை செய்கிற பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும், அங்கே கூடி வந்த மக்களையும் பார்த்து தீர்க்கதரிசியானவர் ஒரு அழைப்பு விடுவிக்கிறார். அந்த அழைப்பை செவி கொடுத்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க. கர்த்தருடைய வேலை செய்யறதுக்கு, மரங்களை வெட்டிட்டு வர்றதுக்கு ஆயத்தமானாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், நான் உங்களோட கூட இருப்பேன், நான் உங்களை வழிநடத்துவேன் சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. 2வது அதிகாரம் வாசிக்கும் போது 1 மாதம் ஆயிடுச்சு. அது 6வது மாதம் 1ஆம் தேதி. இப்போ 7வது மாதம் 27ஆம் தேதி ஆசரிப்பு கூடார பண்டிகை வந்து நடத்துகிற நாள். அதுக்கு கூடார பண்டிகைன்னா கடைசி நாள். இதுக்கு இடையில் வந்து என்ன வருது, இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பலியை செலுத்தி ஆசரிக்கிற பண்டிகை இருக்குது. அப்படினால மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஆரம்பித்தாச்சு. ஆனால் பெரிய அளவில் 1.5 மாதத்துக்குள்ளே எதுவும் பெருசாக நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடும் பேர் எருசலேம் பட்டணத்திற்கு சுற்றி பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்துருக்காங்க. அப்படி வரும்போது எருசலேம் கட்டலாம் தேவாலயம் கட்டுறாங்களாமே, அது எப்படி கட்டுறாங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலாமணிப்பில் பேசுவாங்கள்ல, அப்படி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் வயசானவங்க நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. வயசானவங்கன்னா அவங்க சாலமோனுடைய தேவாலயத்தை பார்த்தவங்க. சாலமோன் தேவாலயம் இடிக்கிறதுக்கு முன்பதாக அந்த சின்ன பிள்ளைங்களாக இருந்திருப்பாங்க. ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு இருந்திருப்பாங்க. அப்படி சாலமோன் தேவாலயத்தை பார்த்து அது எவ்வளோ மகிமை நிறைந்ததுன்னு பார்த்து, அதுக்கப்புறம் சிறையிருப்பில் போய் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. அதுலேருந்து வெள்ளியும் பொண்ணையும் அதுலேருந்து பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு
பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சார் உடைய தலைமையில் போயிடுச்சு. இவங்களும் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்படி போனவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆலயம் கட்டப்படும் போது செருபாபேல்னு அதை பார்த்து குறை சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லும்போது இப்போ இந்த ஆலயத்தை கட்டுறவங்களுடைய மனம் சோர்வடைஞ்சு போயிடுச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஆலயம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா? அதில் கோல்டு இருந்துச்சு தெரியுமா? அதில் சில்வர் இருந்துச்சு தெரியுமா? அதில் வச்சுருந்த கல்லெல்லாம் தெரியுமா? அதில் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி சொல்லி இங்கே இப்போ ஆண்டோட ஊழியத்தை வேலையை செய்கிறவங்களோட மனம் சோர்வடைய பண்ணதுனால ஆண்டவர் இப்போ இந்த கட்டடத்தை, தேவால கட்டடத்தை செய்கிறவர்கள் மனசோர்வால இருக்கும் பொழுது ஆகா என்ற தீர்க்கதரிசி மூலமா ஆண்டோட வார்த்தை உண்டாகி, நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்தேச்சியாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டுடைய வேலையை செய்யுங்க என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிற ரீதியில தான் இந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, it is a call to reject a negative spirit. எதிர்மறையான மனப்பான்மையோடு, எதிர்மறையான ஆவியோடு பேசுகிற அந்த பேச்சை, அந்த எண்ணத்தை நிராகரிக்கும்படியான ஒரு அழைப்பு. நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, இதில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க, பல்வேறு மக்கள் பல்வேறு ரீதியில் உங்கள் மனம் சோர்வடைய பண்ணும்படியாக ஆண்டு ஊழியத்தை செய்யும்போது, இப்போ தான் கல்லை தூக்கியிருப்பாங்க, இப்போ தான் செங்கல் அறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ தான் என்ன சொல்லிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு, இது என்னப்பா மரத்தில் செய்கிறீங்க, இது என்னப்பா செங்கல்ல செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஆண்டோட வசனம் எதிர்மறையான மனப்பான்மையை நிராகரிக்க, to reject the negative spirit, அதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த வேத வசனம். அதனால் இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Don't let discouragement drive you from the work of God. அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாருக்கும் மனசோர்வு வர்றது இயல்பு. ஊழியத்தை செய்யும்போது அது குறிப்பாக பல்வேறு இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, நமக்கெல்லாம் இன்டர்நெட் இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அப்பா அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா, அங்கெல்லாம் எப்படி ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா, அவங்க செய்யறத பார்த்தா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது இங்கே செய்கிற ஊழியம் செய்கிறவங்களுடைய மனம் என்ன பண்ணுது, சோர்வடைகிறது. அவன் சோர்வடையாக இருக்கும்படியாக மனசோர்வு நினைந்திருக்கிறவங்கள நீங்கள் மனசோர்வை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்தேச்சியாக செய்யுங்கள் என்று சொல்லிதான் இந்த ஆகாய தீர்க்கதரிசி அந்த நாளில் பேசினார். இந்த நாள்லையும் ஆண்டோட ஊழியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு செய்துட்டு இருந்தாலும், கொஞ்சமாக செய்யலாலும் சரி, சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், எந்த வேலையை செய்யும்பொழுதும் உங்களுக்குள்ளாக ஒரு சோர்வு உண்டானால் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற இந்த வசனத்தில் நாம் பார்க்குற 2 காரியங்களை நான் கொஞ்சம் இதற்கான காரணங்கள், the cause of disappointment, இந்த நிராசை வர்றதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, எதை நினைக்கணுமோ அதை மனசில் வைக்கிறது இல்லை, நினைவில் வைக்கிறது இல்லை. எதை நினைக்கக்கூடாதோ அதை நினைவில் வச்சிருக்கு. எல்லாமே ப்ராப்ளம், ஆல் பிகாஸ் ஆஃப் பேட்
மெமரிஸ். இங்கே அவங்களுக்கு பல்வேறு விதமான ஞாபகம் மனசில் வருது. அப்படி வரும்பொழுது அதனால் வருகிற பிரச்சனையை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக பேட் மெமரி ஆஃப் ரைட் திங்ஸ், பேட் மெமரி ஆஃப் bad memory of did I say good memory of wrong things. Second is bad memory of right things. மூன்றாவதாக playing a comparison game. நான்காவதாக living in the past, downgrading the present and forgetting the future. இங்க பார்க்கிறோம், நல்ல விஷயங்களை, சரியான விஷயங்களை மறந்து போயிடுறது, தவறான விஷயங்களை மனசில் வச்சிருக்குது, எப்போவுமே ஒப்பிட்டு பார்க்கறது, கடந்த காலத்தில் எப்போவுமே வாழ்ந்துட்டு இருக்குது, நிகழ்காலத்திலேயே அதை பற்றி கொஞ்சம் கூட மனசில் எதிர்பார்க்காம எதிர்காலத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறது. இப்படி தான் பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க. சொன்னல, குறிப்பாக அந்த பழைய தேவாலயத்தில் கீழே போட்டிருக்க படம் சாலமன் கட்டின தேவாலயத்தினுடைய ஒரு பிக்சரைசேஷன். இப்போ கட்டிட்டு இருக்கிறது மேலே இருக்கிறது முதல்ல இருக்கிற படம். இப்போ செருபாபேல் தலைமையில் கட்டப்படுகிற திருப்பி ரீபில்டிங் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த பழைய சாலமோனின் தேவாலயத்தை பார்த்தவங்க அதை இடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ போச்சே, ஐயோ போச்சே. குட் மெமரி ஆஃப் த ராங் திங்ஸ். பில்டிங்கு உடஞ்சி போச்சு. அந்த பண்ட பாத்திரத்தை எல்லாம் அந்த நேபுகாத்நேச்சார் அவங்க கூட இருந்தவங்கலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ, அதுக்கு நடுவில் ஒரு ராஜா என்ன பண்ணார், அதில் நம்ம அந்த தேவாலயத்தில் கொண்டு வந்த பண்ட பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு ஒரு பார்ட்டி வச்சார். ஞாபகம் இருக்கா? இது எல்லா உங்களுக்குள்ள ஞாபகம் வருது. குட் மெமரி ஆஃப் ராங் திங்ஸ், குட் மெமரி ஆஃப் ராங் திங்ஸ். எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு, அவன் தூக்கிட்டு போயிட்டான். அதை கொண்டு போய் என்ன பண்ணான், அங்கே குடிச்சு வெறிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. ரெண்டாவதாக பேட் மெமரிஸ் ஆஃப் ரைட் திங்ஸ். எதை சரியான விஷயங்களை ஞாபகத்தில் வைக்கல. எப்படி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து அழைச்சிட்டு வந்தார். இஸ்ரவேல் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைச்சாரு, ஈசாக்கை அழைச்சாரு, யாக்கோபை அழைச்சாரு. மோசையின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து அழைச்சி வந்தார். அந்த எகிப்து தேசத்துலேருந்து அவங்க வரும்போது அவங்களால் ஆண்டவர் அவர்கள் மூலமாக அவங்கள கொண்டு அவங்கள வச்சு எகிப்து தேசத்துலேயும் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் நாடுகள்லையும் ஆண்டு செய்த மகத்தான அற்புதங்களையும் அதிசயம் காட்டு உலகமே அரண்டுச்சு. உலகமே அரண்டு போச்சு, ஆச்சரியப்பட்டுச்சு. தேவன் உண்மையான கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்குகிற கர்த்தர் தான் உண்மையான ஆண்டவர் என்று எல்லாரும் அறிக்கையிட்டாங்க. செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. வனாந்திரத்தில் கண்மலையில் பாறையை அடிச்சு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தாரு. வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர்கள் ஆண்டவர் இரவும் பகலும் பாதுகாத்தாரு, போஷித்தாரு, அவங்கள தேவைகள்லாம் செஞ்சித்தாரு. இதெல்லாம் மறந்துட்டாங்க. இதெல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. என்னது ஞாபகம் வந்துச்சு? சாலமோன் கட்டின தேவாலயம் இடிஞ்சு போச்சு. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருந்த பண்ட பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் அவங்க சாமிக்கு முன்னாடி வச்சு அவங்க அதை வச்சு குடிச்சாங்க, வெறிச்சாங்கன்னு சொல்லிட்டு குட் மெமரி ஆஃப் த ராங் திங்ஸ், பேட் மெமரி ஆஃப் த ரைட் திங்ஸ். மூணாவதாக அந்த தேவாலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த தேவாலயம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பேர், ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ஊழியத்தை செய்கிறவங்க, இப்போ ஆண்டோட வேலையை செய்கிறவங்களுடைய மனம் சோர்வடைஞ்சுது. மூணாவது, அந்த காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த காலம் எப்படி தான் சொல்ல தெரியுமா, இந்த காலத்தை மதிக்கிறதே இல்லை.
அப்புறம் என்ன சொல்றது, எதிர்காலம் ஒன்று இருக்குதுன்றதையும் மறந்து போய் இருக்கிறாங்க. எங்கள் அங்கிள் ஒருத்தர் சொல்லுவார், சர்ச்சு ப்ராஜெக்ட்லாம் பார்க்க போகும்போது, அந்த சர்ச் ப்ராஜெக்ட்ஸை பார்க்க போனோடனே, அந்த சர்ச் ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது அங்கே போனேன்னே முடிஞ்சிச்சு. சர்ச் ப்ராஜெக்ட் சர்ச் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ போய் பார்க்கும்போது இது ஒன்றும் சரியில்லையே, இந்த பில்டிங்கு சரியில்லையே, இது இப்படி கட்டியிருக்கக்கூடாதுண்ணே, இது எப்படி தெரியுமா கட்டியிருக்கணும், அப்படி கட்டியிருக்கணும், இது எப்படி தெரியுமா கட்டியிருக்கணும், அப்படி கட்டியிருக்கணும், வாசல் இங்கே வச்சிருக்கக்கூடாது, அங்கே வச்சிருக்கணும், இங்கே ஃபேன் போட்டிருக்கக்கூடாது, அங்கே ஃபேன் போட்டிருக்கணும். அவர் என்ன பண்ண, டேய் இங்கே வா, நீ ஒரு டாய்லெட் கட்டியிருக்கியா, நீ உன் வீட்டில் ஒரு டாய்லெட் கட்டியிருக்கியா, கட்டினதில்லை. இங்கே என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சு பில்டிங்கு கட்டி முடிச்சாச்சு, டெடிகேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம், இங்கே வந்துட்டு ஃபேன் இங்கே போடக்கூடாது, லைட் இங்கே போடக்கூடாது, கதவு இப்படி வைக்கக்கூடாது, இன்னும் ஹைட் ஏற்றிருக்கணும், இன்னும் ஹைட்டு குறைஞ்சிடும். அவங்களே இருக்கிற காசை வச்சு நம்ம என்னத்தை அனுப்பிச்சிருக்கோமோ அதை வச்சு என்ன கட்ட முடியுமோ அதை கட்டி முடிச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் ஒரு பில்டிங் கட்டணும் அந்த காலத்தில், அது எப்படின்னு தெரியுமா, இது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு கம்பேர் பண்ணுறது. இது அந்த காலத்துலையும் நடந்திருக்கு, இந்த காலத்துலேயும் சொல்லுங்க நடக்குது. அதனால் ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம என்ன வார்த்தையை சொல்கிறோமோ அதை கவனமாக இருக்கணும். இப்போ ஊழியத்தை செய்கிற மக்களை பார்த்து உங்களால் முடிஞ்சா உற்சாகமான 2 வார்த்தையை சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்றுமே சொல்லாமல் போயிருங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா, சதமாமீன் சொல்லுவோமா. நானே ஒரு மகா சர்ச்சில் இருந்தேன், நான் அவ்வளோ பெரிய சர்ச்சில் இருந்தேன், அங்கே எப்படி இருக்குது நானும் சொல்கிறது. நானும் அப்படி ஒரு மெகா சர்ச்லேருந்து வந்ததுனால எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணும்போது எனக்கிட்டையும் ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார். அதே சொல்லுவோமா, முதல்ல பிரசங்கம் எனக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. சத்தமாக ஆமே சொல்லுவோம். இப்பயா சத்தமாக சொல்லுங்களேன் ஆமே. அப்பா பாஸ்டர் அவருக்கே பிரசங்கம் பண்ணுறாரா அப்படி சொல்லிட்டேன், சரியா எப்படியோ சரி. ஆண்டோடைய வசனம் கேட்கப்படணும். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இந்த ஆகாய் கஷ்டப்பட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படி ஜனங்களை அழைக்கும் போது அவங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து திரும்ப எல்லாம் செய்யணும் போது, சாலமோன் தேவாலயம் எவ்வளோ பெருசு தெரியுமா, அது கோல்டு, அது சில்வரு, அது பண்ட பாத்திரம்லாம் அப்படி இருந்துச்சு, காலெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும், முன்னாடி என்ட்ராகும் போதே சும்மா அப்படி. எனக்கு இவங்கெல்லாம் என்னடா இப்போ இதை இப்போ செய்யவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சோர்ந்து போயிடுச்சு. அதுதான் இங்கே நடந்துச்சு. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, கடந்த காலத்திலேயே வாழ்ந்து நிகழ்காலத்தையே மதிக்காமல் எதிர்காலத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிற ஒரு கூட்டம் மக்களால் மிகவும் சோர்வடைந்து போனார்கள். அப்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து, இப்படி சோர்ந்து போயிருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி ஆண்டவர் இந்த சோர்ந்து போன மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நிகழ்கால இந்த present need, for our present need there is a divine formula, தெய்வீக தீர்வு. என்ன தீர்வு? முதலாவது, நாம இப்பேற்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அதோட நிக்கல பாருங்க, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மனிதர்களாக நாம ஆண்டுடைய வேலையை செய்யும்போது சோர்வடைந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது போல எதை ஞாபகத்தை வச்சிருக்கணுமோ அதெல்லாம் ஞாபகத்தில் வைக்காம, எதை ஞாபகத்தில் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு கம்பேர் பண்ணி குறை சொல்லிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் வாழ்வீர்களானால், அதனால் நீங்கள் ஆண்டோட வேலையை செய்வதிலிருந்து சோர்ந்து போயிருப்பீங்களே நன்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே திடன் கொள். ரமீன் சொல்லுவோமா? இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். ஆமாம், மனைவியை பார்த்து சொல்லுங்க, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். ஆமாம், சகோதரரை பார்த்து சொல்லுங்க, பி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா, திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, இதுதான் ஆண்டவர். ஆண்டோடைய வேலையை செய்கிற ஆண்டவர் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக செய்கிறது ஆண்டவர் பார்க்குறார். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் உங்கள் மனசை பார்க்குறார். நீங்கள் எப்படி செய்கிறீங்க, அந்த சர்ச்சில் எப்படி செய்கிறாங்க, இந்த ஊழியத்தில் எப்படி சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்கிறார், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. நீங்கள் முழு மனசாக ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு மனம் உவந்து நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, கம்பேர் பண்ணுறதில்ல. மனுஷன் தான் கம்பேர் பண்ணுவான், ஆண்டவர் கம்பேர் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை நீங்களாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா, உங்களை பார்க்கும்போது ஒரு பெனின்னா ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது ஒரு டிஜிஎஸ் தினகரனா பார்க்கல. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது ஒரு டிஎல் மூடியா பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை டேவிடா பார்க்குறாரு, உங்களை அலெக்சிஸா பார்க்குறாரு, உங்களை ஈஸ்வரியா பார்க்குறாரு, உங்களாவே பார்க்குறாரு. சுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுவோமா? அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த ஊழியத்தை உற்சாகமாக செய்வோம். ஹல்லேலூயா. எப்படி அப்போஸ் இந்த தீர்க்கதரிசியாகிய ஆகாய் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். திடன் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங் அண்ட் கண்டினியூ த ஒர்க். அதுதான் அங்கே அவர் அவங்கள உற்சாகப்படுத்துறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏனென்றால் தேவன் இப்பொழுது ஆண்டோட வேலையை செய்கிற ஆகாய் தீர்க்கதரிசி நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கும் இப்போ இருக்கிற நம்மளுக்கும் ஆண்டவர் சொல்றது, ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், God's divine presence is promised. For I am going to be with you, for I am with you. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்யும்போது ஆண்டவர் உங்களோடு கூட கிரியை செய்ய, ஊழியத்தில் உங்களோடு கூட இருந்து ஊழியத்தில் தேவனை நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியத்தை செய்யும்போது திடன் கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட ஆண்டவர் அற்புதம் செய்யறதற்காக, அதிசயத்தை செய்யறதற்காக, என்ன சொல்றது, ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது இங்கே எப்பேற்பட்ட ஊழியத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்தில் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் உங்களோட இருக்கும்போது எந்த மனிதரும், எந்த மனிதர்களுடைய சொல்லும், எந்த மனிதருடைய தீங்கான சொல்லும், எந்த மனிதர்கள் உங்களை சிறுமைப்படுத்துகிற ரீதியில், உங்களுடைய உற்சாகத்தை இழந்து உங்களை சோர்ந்து போகிற ரீதியில் எந்த மனுஷனும் உங்களை ஆண்டவர் வேலையை செய்யறது தடை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்பதை உணரணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்னோட இருக்கிறார்னு உணர்கிறவங்களும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஆமென்.
அதை நீங்கள் ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அப்படி மறக்கும்போது தான் என்னடா இது, ஏன்டா அப்படி சொல்கிறாங்க, நம்மளெல்லாம் இப்படி இப்படிலாம் நம்ம பேசுகிறாங்க பாரு, நம்மளை வருத்தமாகுது, மனசோர்றது, ஏன்டா இந்த சர்ச்சுக்கு வந்தோம், ஏன்டா அதில் பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் நாம் மனுஷனுக்காக ஊழியம் செய்யலாம், நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம். அல்லேலூயா. இந்த பிரதர் நம்மளை பார்த்து நல்லா செய்யுங்க பிரதர், நல்லா பாட்டு பாடுறீங்க பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுறீங்க சிஸ்டர், நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா அதை செய்கிறீங்க இதை செய்கிறீங்க, அதுக்காக நம்ம செய்யலை. ஆண்டவர் நம்ம பார்க்கிறார், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம ஆண்டவருடைய மகிமைக்காக செய்கிறோம். அல்லேலூயா. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் பாருங்க, வேத வசனத்தில் அது அடுத்த வசனம் 5வது வசனத்தை சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேசத்தில் நீங்கள் புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே. ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவர். ஹல்லேலூயா. He is a promise keeping God. தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். விசுவாசிகள் ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களோட கூட வேலை செய்ய போறேன், நான் உங்களோட கூட ஊழியத்தில் உங்களை பயன்படுத்த போறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோட நான் இருந்தனோ, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் எப்படி இருந்தார்? இரவில் அக்கினி ஸ்தம்பமாகும், பகலில் மேக ஸ்தம்பமாகும். ஆண்டோடைய பிரசன்னம் இல்லாமல் அவங்க எங்கேயுமே போல, அவனுடைய பிரசன்னம் இல்லாமல் அவங்க எங்கேயுமே போல. The tangible presence of God was felt. இது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு, the promise of God. அப்படி ஆண்டவர் இப்ப சொல்றார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வரும்போது அவங்களோட இருந்தது போல இப்பவும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுவோமா? பாருங்க, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு உற்சாகப்படுத்தணும், உங்களை திடன்படுத்துறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லுவோமா? நீங்கள் எந்த விதத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் செய்கிறது ஒன்றும் பெருசாக இல்லைப்பா, நமக்கு எந்த விதத்துலையும் ஒரு ஊழியத்தில் ஒரு ரிசல்ட்டு ஒன்றுமே வரல, நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம வந்துட்டு ஆராய்ச்சிட்டே இருக்கோம், இன்னும் அற்புதம் காணலை, இன்னும் அதிசயத்தை பார்க்கல, இன்னும் எழுப்புதலை பார்க்கல, இன்னும் மாற்றங்கள் உண்டாகலைன்னு ஆண்டவர் சொல்ல, டோன்ட் பயப்படாது, நீ செய்கிறத உண்மையாக உத்தமமாக செஞ்சிட்டே இரு மகனே மகளே. ஒரு நாளில் ஒரு பெரிய அசைவாடுதல், ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அதற்கான காரணி நீயா இருக்க போற, அதற்கான காரணி மகளே நீயா இருக்க போற. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு அசைவாடுதல் தேசத்தில், தேசங்களில், சமுதாயத்தில் உண்டாக்கும்படி ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர், உண்மையுள்ளவர், நம்மை நடத்துவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல தான் இப்போவும் ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடுநாயகனாக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உண்மையாக சேவிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய வழிநடத்தலை நிச்சயமாக உணர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு இதே 5வது வசனத்தில், நான் உங்களோட உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டில் பெருசாக சொன்ன மாதிரி இல்லை, ஆனால் இங்கே ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சத்தமாரியா சொல்லுவோமா? ஆவியானவர் அப்பப்போ வந்துட்டு போவார் மாதிரி நினச்சோம், ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு, நான் எகிப்து தேசத்தில் புறப்பட போது
நான் உங்களுடன் உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட எப்பவுமே இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அப்ப இருந்தது போல ஆகாயின் நாட்களிலும் ஆண்டவர் இருப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் குறிப்பாக பரிசுத்த ஆவியார் நாம நினைச்சது, வேதாகமத்தில் இருக்கிற வேதாகம அறிஞர்கள், வேதாகம புருஷர்கள், ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபெய்த், அவங்க எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியாரை அனுபவிச்சாங்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நீங்களும் நானும் உணர முடியும். விசுவாசிகளும் ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தமாக ஆமேன்னு சொல்லுவோம். இது நிச்சயம், இது உண்மை. அதான் ஆண்டவராக இயேசு சொன்னார், எங்கெல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு ஆபிரகாம் தெரியுமா, ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன். ஆண்டவர் சொன்னார், டேய் ஆபிரகாமும் பெரியவர், நான் ஐம் கிரேட்டர் தென் ஏப்ரஹாம். இவங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் உங்களுக்கு 30 வயசு கூட ஆகலை, இப்போ தான் 30 வயசு, உங்களுக்கு வயசாக கூட ஆகலை, அவரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்தார், அவரை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அம்மோட அந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் நீங்க ஆண்டுடைய பிள்ளையா மாறின போது உங்களோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை விட்டு எடுப்படாமல் உங்க கூடயே உங்களை நடத்தும்படியாக, உங்களை நல்ல ஆலோசனைப்படுத்தும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார். ஆகையினாலே ஜனங்களே, விசுவாச மக்களே, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க எதை குறித்து சோர்ந்து போயிருக்கீங்களோ, எதை குறித்து பயந்து போயிருக்கீங்களோ, எதை குறித்து நிலை குலைஞ்சு போயிருக்கீங்களோ, இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஆவி உன்னோட கூட இருக்கும். என்னுடைய ஆவி உன்னோட கூட இருக்கும். மகனே, மகளே, ஆவியானவர் ஒன்றை பயன்படுத்துறத மற்றவங்க பார்ப்பாங்க. விசுவாசிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பயன்படுத்துறத மற்றவங்க பார்ப்பாங்க. அப்படி நீங்க மற்றவர்களுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக பயன்படுவீர்கள். அதை தான் இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் ஒரு வேளை எந்த விதத்திலாவது சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுவோமா? அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைச்சா பூமியை அசைய பண்ணுவேன். மறுபடியும் I will do it once again. I will shake the earth, the heavens and the seas. எல்லாத்தையும் ஒரு அசைக்க பண்ணுவேன். எதற்காக? என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஆண்டவரை நாமெல்லாம் நோக்கி பார்க்கின்றதுக்காக அறிகுறி தான். இட் இஸ் ஒன்லி an indication of we all must look unto God. ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும் என்பதற்கான ஒரு அறிகுறி தான். அப்படி நம்ம கேட்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, பசில் மாதிரி ஒர்க்கு அப்படி எல்லாத்தையும் உலுக்கி போட்டு திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணுவார். அப்போ தான் எல்லாரும் ஓஹோ, இந்த உலகத்தையே ஆளுகிறவர் ஆண்டவர். சத்தமாமையும் சொல்லுவோமா? அவருடைய ராஜ்யம்தான் என்றென்றைக்கு நிலை நிற்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுங்களேன். His kingdom is an immovable kingdom. அசைக்க முடியாத ராஜ்யம் ஆண்டுடைய ராஜ்யம்தான்.
இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் ராஜாங்கங்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் என்ன சொல்லுவாங்க? the biggest, the wealthiest, நாங்கள் பணக்கார நாடு, நாங்கள் வல்லரசான நாடு, நாங்கள் பெரிய நாடு, அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சியில் இருக்கிறவங்க, எல்லா பொண்ணும் எல்லா வெள்ளியும் எங்ககிட்ட தான் ஜாஸ்தி இருக்கு. அப்படி என்னத்தை வேணாலும் பேசி என்னத்தை வேணாலும் சாதிச்சுக்கோ. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் நான் இந்த உலகத்தை அசைப்பேன். முன்னாடி அசைத்தது போல மறுபடியும் நான் அசைப்பேன். அப்ப என்ன நடக்கும்? எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். என்னது? வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க என்னதான் மலபார் கோல்ட்ல போய் கோல்டை வாங்கி வாங்கி வச்சாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, என்னது? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, வைரமும் என்னுடையது, வைடூரியமும் என்னுடையது. நீங்க எதெல்லாம் ப்ரெஷியஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்குரியது. எனக்கு மகிமை வேணும்னா நீ கட்டின இந்த பில்டிங்ல இல்ல, இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கிற விதத்துல மகிமை எனக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுவோமா? அவருடைய ராஜ்யம் அசைக்க முடியாத ராஜ்யம். அவரே அசைக்க முடியாத ராஜாவாய், அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் மாறுகிறார். நம்மெல்லாம் எழுந்து நிற்போமாக, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்வாமும் அதிசயங்கள் செய்ததே. அவர் அன்பும் அவர் கிருபை, அவர் அன்பும் வழி நடத்தினதே. அவர் கரமும் அவர் புயமும் அவர் துவமும் மகிமாயும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலையும் யோசுவாவையும் மீதியார்ந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டலும் போது பல்வேறு விதமான சோர்வுகள்,
மனசோர்வுகள் அவங்கள வந்து தாக்கின பொழுது, பல்வேறு நபர்கள் அவங்ககிட்ட பேசின வார்த்தைகள் அவங்கள மனமடிவாக்கப்படும் பொழுது, ஆண்டவர் நீங்க அவங்களோட பேசி மகனே மகளே திடன் கொள் என்று பேசுனீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாள்ல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களோடும் மகனே மகளே திடன் கொள் என்று இன்னைக்கும் நீங்க பேசுகிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க எப்போதும் எங்களோட இருப்பீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவர் ஒரு நாள்ல ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் உம்மை ஆராதிக்கிற, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடுகிற ஒரு நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம் ராஜா. அவர் தாமே அப்படியாக பூமி எங்கும் மகிமைப்படுவீராக. பூமியில ஜனங்கள் எல்லாம் உம்மை அறிக்கையிடட்டும். உமக்கே துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, நம்ம அதனால தயவுசெய்து சீக்கிரத்துல வெளியே போகும்படியாக